நான் கவி. ஒரு நாளும் ஒரு வகையான பயணமா பார்க்க உண்டு உழைத்து உறங்கி கழித்து நகர நாட்களும் உண்டு. நமக்காக நம்ம டைம் கொஞ்சம் ஒதுக்கி நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக செலவிடுற நாட்களும் உண்டு. ரயில் பயணங்கள், இல்ல கார், இல்ல பஸ், ஃப்ளைட்டா கூட இருக்கலாம். போய் சேர இடம் கொடுக்குற அனுபவம் என்னன்னா, இந்த போற பாதை, அந்த போற பயணம், நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்க்குற கண்ணோட்டமும் அதில் இருக்க அழக அதிகரிக்கணும்னு தான் சொல்லுவேன். மரங்கள் நம்ம கூட ஓடி வருதோ, இந்த காற்று பாரு என் கூந்தலை களைச்சி விளையாடுது, இப்படியெல்லாம் தோணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் அழகாக்குறது, அதை சோகமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது வித்தியாசமா கூட தோணலாம். ஆனா அந்த மூமெண்ட்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன்றதை எக்ஸ்பிரஸ் பண்றேன். அதான் கவித்துவமெல்லாம் கவிக்கு பேச வராதுங்க. இருக்கிறது இருக்க மாதிரியே பேச. நார்மல் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஃப்ளைட்ல போறதுலாம் சாதாரண விஷயம். எதிர்ச்சியா அமைஞ்சு, ஆனா அதுல அவ்வளோ அழகு. அங்கிருந்து பார்த்த காட்சி அற்புதமா இருக்கு. இவ்வளவு உயரமான மரங்களுக்கு மேல நான் பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல பனிப்படர்ந்த அந்த மலைகள் பார்க்கறதுக்கே அற்புதமா இருந்தது. மலை சிகரங்கள், பள்ளத்தாக்குகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அற்புதமான காட்சின்னு தான் சொல்லணும். வேற எந்த சிந்தனையும் இல்லாம எதை பத்தி யோசிக்காம அதனோட அழகுல மூழ்கி போய் மறந்து போய் அப்படியே அந்த சில மணி நேரங்கள் கடந்து போச்சு. ஆச்சரியத்தோட பிரமிப்போட உச்சம்னு சொல்லணும் அந்த மலை உச்சியில இருந்து நான் பார்த்த காட்சி. இப்படி ஒரு காட்சி அமையணும் வாழ்நாள் நான் நினைச்சது கிடையாது. அமைஞ்சதுக்கு நான் நன்றிதான் சொல்லுவேன் இந்த இயற்கைக்கு. கடந்த சில மணி நேரங்கள்லயும் எல்லாத்தையும் மறக்கடிச்சு அதோட அழகுல நம்மளை கட்டி போட்டுறது இல்ல இயற்கை. இத்தனை உயரமான சிகரங்கள், நடுவில் பச்சை பசேல்னு மரங்கள் வேற, மேக கூட்டங்களை அப்படி தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருந்துச்சு மலைகள். அந்த மேகங்கள் பா, இதுதான் தேவலோகமா? நம்ம சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோமோ? இந்த சின்ன ஃப்ளைட்டு நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்குல்ல அப்படின்னு பிரமிப்போட ஆச்சரியத்தோட அற்புதமாக கடந்து சென்ற நாட்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி சொல்லி கிளிக் கிளிக் கிளிக்குன்னு நான் கிளிக் பண்ண ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி பை பை சொல்கிறேன்.